முதலமைச்சர் விஜயை கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் வந்து சந்திச்சிருக்கார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம், விஜய் வந்து வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு வந்து பல தலைவர்களை போயிட்டு அவரே போய் சந்திச்சிருந்தார். அப்புறம் கூட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக அப்போ இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் ஏன் சந்திக்கலை அப்படின்னு, இந்த கூட்டணி ரெண்டாக உடையணும் அப்படின்றதுக்காக விஜயை முன்னாடி பிளான் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருந்தது. ஒருவேளை அவர் எடப்பாடி பழனிசாமி அப்பாயின்மெண்ட் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், இவர் விரும்பாமல் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து ஆதரவு கொடுத்தாங்கல்ல சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவங்களுக்காக அவர் போகாமல் கூட இருந்திருக்கலாம். ரைட், அது அவருடைய விருப்பம். அதை தாண்டி போயஸ் கார்டன் பக்கம் இவர் வந்துட போகிறாரு அப்படின்ற ஒரு பயத்திலேயே ரஜினி கிளம்பி போயிட்டார். வந்து அது வேறு விஷயம், அதை நான் ஒரு வீடியோ கூட பேசியிருந்தேன். அப்புறமா மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் மையம், அவர் மிக சமீபமாகவே பார்த்திங்கன்னா திமுகவுடைய இன்னொரு அங்கமாகவே மாறி அவர் பேசியிருந்த பேச்சு, கலந்துக்கிட்ட விழா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது, மிக முக்கியமாக வந்து ராஜ்யசபா உறுப்பினர் ஆனது. இப்போ அந்த ராஜ்யசபா உறுப்பினருக்கு தான், அந்த எம்பி பதவிக்கு தானே இவ்வளோ தூரம் போயிட்டு நீங்கள் வந்து டார்ச்சை உடைச்சிங்க, டிவியை போட்டிங்க, எல்லாத்தையும் எடுத்து போய் வந்து அறிவாலயத்தில் அடமானம் வச்சுட்டிங்களே அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்கள், உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து எத்தனை விமர்சனம் பண்ணி, இந்த விமர்சனத்தெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தேர்தலில் நாங்கள் போட்டி போட போகிறோம், மக்கள் நீதி மையம் வந்து போட்டி போட போகுது, விருப்ப மனுலாம் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்போது 50,000 ரூபாய் கொடுத்து விருப்ப மனுக்களை வாங்கி போனாங்க. கடைசியில் போய் இவங்க போய் கேட்கவே இல்லை, ஒரு சீட்டே கேட்கல, தொகுதியே கேட்கல. அதுக்கு தான் எம்பி பதவி கொடுத்துட்டோம்ல, நீங்கள் எதுக்குங்க தொகுதியா, ஏற்கனவே தொகுதியை வந்து தேமுதிகக்கு அதிகம் கொடுத்துட்டீங்க, கம்யூனிஸ்டில் கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து அந்த சமயத்தில் போயிருந்தது. இதில் மக்கள் நீதி மையத்தை சேர்ந்தவர்களாம், அந்த விருப்ப மனு கொடுத்தவங்களாம் ரொம்ப ஆடி போய் அந்த 50,000 திருப்பி கொடுங்க அப்படின்னா, அதெல்லாம் 50,000 திருப்பி கொடுக்க முடியாதுங்க, கட்சி நிதிக்கு எது அப்படின்போது பெரிய சர்ச்சையாச்சு. வந்து அந்த 50,000 சேர்த்து தான் புது கார்லாம் வாங்கிட்டாரா கமலஹாசன். இந்த 50,000 உங்களுக்கு ஒரு காசாங்க, கட்சிக்காரங்கிட்ட இருந்து இப்படி பிடுங்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின் பொழுது, சரி யார் கொடுத்தீங்களோ அவங்களாம் வந்து நேரடியாக அந்த பணத்தை வாங்கி போங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டார். அப்புறமா சமீபத்தில் கூட தேர்தலுக்கு பிறகு மக்கள் நீதி மையத்தினுடைய கூட்டம்லாம் கூட நடந்தது. மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் இருந்த பொழுது, மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்வர் ஜோசப் விஜயை தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் கமலஹாசன் எங்கேயும் கடுமையாக வந்து விமர்சனமே செய்யலைங்க. வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து விமர்சனம் பண்ணியார அது, ஏன்னா விமர்சனம் வேற, கடுமையான விமர்சனம் வேற. இதே திரைத்துறையை சேர்ந்தவர்கள் பலருக்கு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. சில பேர் வந்து ரொம்ப இறங்கி வாடா போடான்ற லெவலுக்கெல்லாம் பேசினாங்க. சரி, அவங்களுக்கான அழுத்தம் என்னவோ, அவங்க சார்ந்த கட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த வெகுமானங்கள் என்னவோ, அதெல்லாம் மீறி விஜயெல்லாம் எங்கிருந்து ஜெயிக்க போகிறாரு, இது தாங்க முக்கியமான ஒரு விஷயம். சினிமாக்காரர்களே பல பேர் நம்பினது இல்லை, பல பேர் நினச்சது என்னன்னா, இந்த விஜய் எங்க இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு 2 சீட்டு, விஜயே தோத்து போயிடுவார், தாவேக்கான்னு ஒரு கட்சிலாம் வந்து அதுக்கப்புறம் இருக்கவே இருக்காது, அதெல்லாம் போட்டு அமுக்குன்னு அமைக்கிடுவாங்க அப்படின்னு ஒன்று. 108 இடம், 144 மெஜாரிட்டி, சிஎம்மாக வந்து உக்காந்துட்டாருப்பா. இப்போ வந்து தலைமை செயலகத்துக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காரு, அதிரடி சிஎம் ஆகிட்டாரு, ஏறக்குறைய முதல்வன் படத்தில் பார்க்குற அர்ஜுன் மாதிரி ஆகிட்டார் அவர் அப்படின் பொழுது, இப்போ அவங்களால தாங்க முடியல, குய்யோ முறையன்னு கத்துறாங்க வேதனையில். சிஎம் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, பாசத்தலைவனுக்கு ஒரு பாராட்ட விழா வைக்கலாமா, அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, ரைட், அப்போ வந்து கமலஹாசன் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணல, வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணல. ஏன்னா நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு விழாவில் வந்து விஜயை வந்து புகழ்ந்திருப்பார். அவர் வந்து அப்படியே தோளில் கை போட்டுக்கிட்டு, இவரை நீங்கள் வந்து அப்போ அந்த நேரம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு இருந்த சமயம், சர்க்கார் பட டைம்னு நினைக்கிறோம். அது மத்திய அரசும் இங்கே இருக்கிற மாநில அரசும் அவருக்கு தொடர்ந்து அரசியல் எதிர்ப்பு நிறைய இருந்தது. அவர் இன்னும் கேட்டால் அவர் கம்முன்னு விட்டுருந்தா அவர் பாட்டு வந்து ஒரு இளைய தளபதியா ஒரு சூப்பர் ஹீரோவா அவர் பாட்டு போயிட்டுருப்பார். முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்தவங்கெல்லாம் சேர்ந்து கொடுத்த அழுத்தம், போட்ட ட்ரோல் பண்ணுது, போட்டு வேதனைப்படுத்தியது, இன்றைக்கி வந்து சிஎம் நாற்காலியில் உட்கார வச்சாச்சு. ரைட், ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது. அப்போ அந்த விழாவில் வந்து கமலஹாசன் பேசியிருப்பார், தோல் மேலே கை போட்டுக்கிட்டு, இவரை நீங்கள் சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கிறீங்க, இவர் அமைதியாக இருக்கிறாருன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இவருக்கு எல்லாம் தெரியுங்க, எல்லா பற்றியும் இவருக்கு தெரியும், அமைதியாக இருக்கிறவங்களாம் அது எதுவும் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, ஒரு நாள் களத்தில் இறங்குவார், அப்போ பாருங்க அப்படின்னு
உலகநாயகன் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் கொடுத்த மாதிரி அன்றைக்கி ஏதோ சொல்லி வச்ச அந்த இது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இன்றைக்கி இந்த சந்திப்பு, அதுவும் நீலாங்கரையில் முதல்வர் விஜயோட வீட்டில் சந்திச்சிருக்காரு. நான் சந்திக்க வரேன்னு சொன்ன உடனே அவர் விஜய் நான் உங்களை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கார் பொழுது, இல்லை நான் வர்றது தான் கரெக்டான ஒரு விஷயம். என்னென்னா வெறும் சந்திப்பு மட்டும் இல்லாமல் ஒரு கோரிக்கை மனுவை உங்ககிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அது ரைட், ஓகே. கோரிக்கையுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த திரைத்துறையை கொஞ்சம் காப்பாற்றுங்க. அந்த கோரிக்கையை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கும் கமலஹாசன் அவர் சந்திச்சிருக்கிறார்ன்ற ஒரு தகவல் நமக்கு வந்தது. அது என்ன நான் சொல்கிறேன், முக்கியமாக அந்த கோரிக்கை என்ன வச்சார் அப்படின்னு நேற்று முந்த நாளில் கூட அவர் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி வளைகுடா நாடுகளில் குறிப்பாக ஈரான் அமெரிக்காவுக்கான ஒரு சண்டை ஓயாமல் இருக்குது. வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு எண்ணெய், பெட்ரோல், டீசல், கேஸு இதெல்லாம் பெரும் தட்டுப்பாடாக இருக்குது. எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டாங்க. பிரதமரே கார்லாம் யூஸ் பண்ணாதீங்க, பொது வாகனத்தில் பயன்படுத்துங்க, ரொம்ப சிக்கனமாக இருங்க, வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுங்கள். ஏறக்கூட லாக்டவுனுடைய பாதி விஷயங்கள்லாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். காரணம் என்னன்னா, எரிபொருள் தட்டுப்பாடு அந்த அளவுக்கு இன்னும் போக 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 அதிகமாகிடும். எப்போ அது போர் முடியும்னு தெரியல. அதனால் நம்மளை நாமே காப்பாற்றிக்கிறது இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டு, மக்கள் தொகை அதிகம் கொண்ட ஒரு நாட்டில் இந்த மாதிரியான சிக்கனங்கள்லாம் அவசியம் தேவைப்படுது. மக்கள் அதுக்கு ஒத்துழைங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய அரசியல்வாதிகள்லாம் கூட ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. கமலஹாசன் அதை சொல்லியிருந்தார். படப்பிடிப்புக்கு போகிறீங்கன்னா வெளிநாட்டு படப்பிடிப்புலாம் தவிர்த்துருங்க, கூடுமான வரைக்கும் சென்னையிலே எடுங்க, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயே எடுங்க. பக்கத்து மாநிலம், வடகிழக்கு மாநிலம், வட மாநிலம் இதுக்கெல்லாம் போய் எல்லாம் எடுக்காதீங்க. குறிப்பாக வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் தவிர்க்கலாம். செலவு ஒரு பக்கம், எரிபொருள் பிரச்சனை ஒரு பக்கம், அப்புறம் திரைத்துறைக்கு வேண்டிய தேவையான பிரச்சனைகள்லாம் என்ன அதெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ முதல்வர் விஜய் கூட பார்த்து ஒரு 6 கோரிக்கைகளை அவர் முன் வைத்திருக்கிறார். அது என்ன கோரிக்கைன்னு இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் நமக்கு வரல. ஒருவேளை வருமானம் தெரியல. அவர் சந்திப்பே ஒரு மகத்தான சந்திப்பாக இருந்தது. ஏன்னா அரசியல் களத்தில் அவர் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் எம்பியுமான கமலஹாசன் தம்பி தான் ரைட்டு, விஜய் தான், ஜோசப் விஜய் தான் வந்தால் என்ன ஒரு சீட்டு பெரம்பூரில் ஜெயிப்பார், மற்றபடி ஒன்றும் இல்லை, மறுபடியும் திமுக ஆட்சி அமைக்கும், நமக்கும் ஏதாவது ஒரு வாரியம் இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங் அது இதுன்னு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்துப்பார் அவர். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ரவுண்டு கட்டி உட்காந்த உடனே அவரை கொஞ்சம் ஆடி போயிட்டு பாரு. இப்போ புரிஞ்சிருக்கும் கமலஹாசன். ஏன்னா கமலஹாசன் அப்டேட் ஆகக்கூடிய ஒருத்தருங்க. சினிமாவில் உடனடியாக அப்டேட் ஆகக்கூடியவர். இந்த ஏஐன்னு ஒரு தொழில்நுட்பம் வரப்போகிறது. இப்போ தான் ஏஏ பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா. அவர் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் போய் அதை படிச்சுட்டு வந்துட்டார். அது மாதிரி சினிமாவில் ஒரு கில்லாடி. அரசியலில் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. சரி, விஜயோட சந்திச்சு இந்த 6 கோரிக்கை மட்டும் 6 கோரிக்கை மட்டும் தானா அப்படின்னா அது கிடையாது சாமி. ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து நடிக்கிற அந்த படம் நெல்சன் இயக்குகிறார். அதனுடைய ப்ரோமோ வீடியோலாம் அந்த படத்தை ரெட் ஜெயின் தான் தயாரிக்கிற அது ப்ரோமோ வீடியோவோட அப்படியே நிற்குது. அதுக்கான அடுத்த ப்ராசஸிங் போகலை. இப்போ ஆட்சி மாறியாச்சு, காட்சிகளும் மாறும் அப்படின்போது சினிமா துறை இப்போ இங்கே வந்துதான் ஆகணும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. சினிமா துறை வந்துதான் ஆகணும். அது நல்ல விதமாக தான் முதல்வர் விஜய் பயன்படுத்துவார். இப்போ அவங்க என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெட் ஜெயின் தரப்பில் இப்போதைக்கு ப்ரொடக்ஷனை நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம், ப்ரொடக்ஷன் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்க முடியாது, வேணாம், இப்போதைக்கு வேணாம், இதை ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்காங்க. எந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார் ரஜினி கமல் நாங்கள் சேர்ந்து நடிக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க படம். வரலாற்று சிறப்பு மிக்க படம் அப்படின்னா ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்துருக்கிறாங்க 2 உருவங்கள். இப்போ நீங்களும் அஜித்தை எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருந்தீங்க, இப்போ நீங்களும் அஜித்தை சேர்ந்து நடித்தா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு நடிச்சிங்கன்னா எப்படி ஒரு ஐப்பு இருக்கும்? அப்படி ஒரு ஐப்பு உருவாயிடுச்சு. இது மேலே ஒரு பெரிய வியாபாரம் பேசப்பட்டுள்ளது. 2வது, இது ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட். இது இப்போ அவங்க பண்ணா கூட வேற யாரும், ராஜ்கமலாவது நாங்களாவது பண்ணுறோம், நீங்கள் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அரசு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களான்ற ஒரு கோரிக்கையை அவர் வைத்துள்ளதாக ஒரு தகவல். நிச்சயமாக முதல்வர் ஜோசப் விஜய் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக அது திரைப்படம் தானே, நான் திரைப்படத்தை வச்சு தானே நான் மேலே வந்தவன். ஆனால் அது என்ன இருக்குதுங்க, நீங்கள் தாராளமாக எடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அதுதாங்க பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் எதிரி அப்படின்னாங்களோ அவங்களெலாம் நண்பராக்குற ஒரு பெரிய வித்தை இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க அரசியல் ஒரு பெரிய சாமர்த்தியம். அதை விஜய் மிக தெளிவாக செய்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னொரு பக்கம் முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் 6 துறைகளை அவர் கையில் எடுத்திருக்கிறார். இன்னும் அமைச்சருக்கான இலாக்காலாம் ஒதுக்கலை, அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. என்னென்ன இலாக்கான்னு பிரித்தாதானே போன ஆட்சி காலத்தில்
எந்த ஃபைல்லாம் விட்டாங்கல்ல அமைச்சர்கள், அதெல்லாம் வந்து அந்த அடுத்தடுத்த ஃபைல்லாம் நகரணும், அடுத்தடுத்த கையெழுத்துலாம் போடணும். அப்போ அந்த அமைச்சர்களுக்கான இலாக்கா எங்கப்பா இருக்குது அப்படின்னு ஒரு 2 நாளில் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அந்த அந்த அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் பிரித்து தரப்படும் என இப்போது ஓரளவு சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில் விஜய் இந்த ஆட்சி கட்டில் அமர்ந்ததிலிருந்து முதல்வராக பதவியேற்றதிலிருந்து 6 துறையை தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்திருக்காரு. 6 துறையை தன்னுடைய நேரடியான பார்வையில் அவர் செலுத்துகிறார். 6 துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் டெய்லியும் அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு. ஒன்று வந்து டாஸ்மார்க், இன்னொன்று வந்து பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்று வந்து பொதுப்பணித்துறை, அப்புறமா வந்து குறிப்பாக ஆர்டிஓ, அப்புறமா வந்து காவல்துறை ஆல்ரெடி அவர் கையில் இருக்குது. மிக முக்கியமாக போதை ஒழிப்பு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ இதுவான விஷயம். இது பொதுப்பணித்துறை, போதை ஒழிப்பு, மகளிர் பாதுகாப்பு, காவல்துறை, இதுக்கெல்லாம் இருக்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அதனுடைய உயர் அதிகாரிகள், இவங்கெல்லாம் டெய்லி என்ன நடக்குது, டெய்லி என்ன மாதிரியான புகார்கள் அங்கே வருது, டெய்லி எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எதை மக்கள் எதிர்பார்க்குறாங்க, மிக குறிப்பாக இது சம்பந்தமாக ஆன்லைனில் என்னென்ன கோரிக்கைகள் வருது, அந்த கோரிக்கைகள் என்ன தீர்க்கப்பட்டது, மிக முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு. இதைத்தான் நாங்கள் கடந்த ஆட்சியில் சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு ஆட்சியில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு தாவேகாவிற்கு பெருவாரியான வாக்கு கிடைத்துள்ளது அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய பங்கு பெண்களுக்கும் உண்டு. எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை சேனல்கள் வந்து மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. சாமானிய மக்கள் தான், பெண்கள் தான் அவங்க பேசுறது. இன்னும் ஏன்னா அவங்க யாருக்கிட்டையும் சொல்லி கொடுக்க போகிறதில்ல, அவங்கள யாரும் வந்து நிர்பந்தப்படுத்த போகிறதில்ல, அவங்க யாருக்கும் பயப்பட போகிறதில்ல. மற்றவங்களாவது படித்தவங்க வந்து பயப்படுவாங்க. வந்து என்ன சேனல் இது அதிமுகவுக்கு வேண்டப்பட்ட சேனலா, திமுகவுக்கு வேண்டப்பட்ட சேனலா, தாவேகாவுக்கு வேண்டப்பட்ட சேனல் தான், அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க. அந்த பாமர மக்களுக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே இருக்கிறத அப்படியே கொட்டிடுவாங்க. அப்படி கொட்டினவங்க தான் ஒரு பழம் வைக்கிறம்மா, ஒரு பூ வைக்கிறம்மா. அவங்க சொன்னது என்னன்னா, எப்பா ஒரு 2 வயசு குழந்தையும் விட மாட்டேன்றீங்க, 70 வயசு கழிவையும் விட மாட்டேன்றீங்க, என்னடா பாவி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னையா நடக்குது, வரட்டமேப்பா, அந்த விஜய் தான் வரட்டமேப்பா, ஒரு நல்ல ஆட்சி தான் கொடுக்கட்டேமேப்பா அப்படின் போது நிறைய பேர்லாம் இந்த ஆயாலாம் போய் ஓட்டு போடுமா விஜய்க்கு, இதெல்லாம் விசிலுக்கு ஓட்டு போடுமா அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் சும்மா வந்து மறைச்சி பேசுகிறதுலாம். ஆனால் திரும்ப சொல்கிறேன், அவர்கள் எல்லாம் உள்ளிருந்து பேசியவர்கள். அப்போ பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த ஆட்சியில் ஒரு பெரிய குறியீடாக, பெரிய விவாத பொருளாக இருந்த பொழுது இந்த ஆட்சியில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்பொழுது அவங்களுக்கு நிச்சயம் ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம், நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இப்போ பெண்கள் சிங்கப்படை, அதிரடிப்படை அப்படின்னு அது கூட யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணியிருந்தார். வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் வந்து, ஏம்பா ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா பெண்கள் சிங்கப்படையை அதிரடிப்படை அனுப்புறீங்க, அந்த சிங்கப்படைக்கும் பெண்கள் அந்த அதிரடிப்படைக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா அப்போ ஆண்கள் சிங்கப்படையை அனுப்புவீங்களா நீங்கள் அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தது. இப்படி குதர்க்கமாக கேள்வி கேட்டால் என்ன தான் பண்ண முடியும்? அப்போ ஏன் பெண்கள்கிட்ட வீரமே இல்லையா? பெண்கள் வந்து இறங்கி அடி நொறுக்க மாட்டாங்களா? அதெல்லாம் மாறி போச்சுங்க காலம். இப்போலாம் வச்சு வாங்குறது பெண்கள் தான் வந்து. அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் அதை வந்து அசால்ட்டாக எடை போடவே முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சரி, விஜய் அவர்கள் நீலாங்கரை வீட்டிலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு 17 கிலோமீட்டர் வரார். அவர் வரும்போது இந்த பொது போக்குவரத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்குதுப்பா. ஏன்னா முதல்வர் வர முதல்வருடைய கான்வாய் வருது அப்படின்னா ஓரங்கட்டுங்க, நில்லுங்க, ஒரு 5 நிமிஷம் இல்லைங்க, 10 நிமிஷம் நில்லுங்க அப்படின்போது அது இடையூறாக இருக்குது, அது எங்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி சென்னையில் இருந்த மக்கள் அப்படியே ரீவைண்ட் பண்ணி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா அப்போதைய முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த கோட்லாம் போட்டுக்கிட்டு குறிப்பாக ஒரு 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 அமைப்பினால் எனக்கு வந்து என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி இந்த சென்னை மக்கள் பட்ட அவஸ்தை இருக்குது. நான்லாம் பட்டிருக்கேங்க, பல பேர் பட்டிருக்காங்க. நான் இப்போ கிண்டியில் இருந்தேன், சென்னை கிண்டியில் போட்டு நிறுத்திடுவாங்க. அவன் போலீஸ்கார் மேலே தப்பு சொல்லியில்ல, இந்த அம்மா ஏர்போர்ட்டுக்கு போவாங்க, நிற்போம் வயதானவங்க, நோயாளிங்க, குழந்தைங்க, யாரையும் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. ஆம்புலன்ஸ்லாம் போகிறதுக்கு வழியை விட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அந்த நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிண்டி கத்திப்பாரா கிட்ட ஒரு பெரியவர் தெரியாமல் சைக்கிள் எடுத்துன்னு போயிடுவார். அந்த சைக்கிளோடு அவரை தூக்கி அப்படி தூக்கி போட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. காரணம் என்னென்னா வேறு வழி கிடையாது. அப்போ எத்தனை பேர் வந்து வேதனைப்பட்டாங்க தெரியுமா? எத்தனை பேர் சபித்தார்கள் தெரியுமா? ஏன்னா சென்னை மாதிரியான நெருக்கடியான போக்குவரத்து உள்ள பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ராஜா மாதிரி ராணி மாதிரி இப்படி போகிறதுக்கு எல்லாரையும் இப்படி மட்டுப்படுத்தினா என்னங்க அப்படின்னு அந்த அம்மா மேலே அப்படி கொதிச்சு எழுந்தாங்க. அதன் பிறகு அதை தளர்வு ஆக்கிட்டாங்க வந்து. ஆனால் விஜய் அதை விட ஒரு படி மேலே போய்
நான் நீலாங்கரையிலேருந்து தலைமைச் செயலகம் வரல அதுக்கு எனக்கு தனியாக ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருப்பா, ஒரு தனி வழி என் காரு, நீங்கள் பாட்டு போங்க வேலையை பார்த்து, யாருக்கும் தொந்தரவே கிடையாது. இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், இது சல்யூட் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் சிஎம் விஜய் அவருடைய அந்த பொன்னான ஆட்சி இனி தொடரும். அவருடைய ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக இருக்கும் என்று மக்கள் போற்றுகிற அளவுக்கு இருக்கும் என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.